ஆரம்பூல்னு சொல்லப்படுற ஒரு ஹிப்பி பீச்சுக்கு வந்திருக்கும். நிறைய மக்கள் இப்போ இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. இல்லீகலா வீடு மாதிரிலாம் கட்டி இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்த போது நிறைய இங்கேருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. பாலியல் விஷயங்கள் மற்றபடி எல்லாத்துக்குமே இங்கே ஒரு காலத்தில் அதிகமாக மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. நீனான்னு சொல்லிட்டு இருந்த அந்த பொம்பளை இருக்கு இல்லையா, அவங்களும் அவங்க சின்ன 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த சைடில் தான் தங்கிட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாது. இனிமே வரும்போது ஏதாவது அவங்களுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த சாத்தான் வழிபாட்டு முறை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து நிர்வாணமாக வந்து சில அகோரிங்கெல்லாம் பண்ணுற அந்த வழிபாட்டு முறையெல்லாம் சில பேர் இதுக்குள்ளே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் கைண்ட் ஆஃப் செக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. கண்ணு பாருங்க. Prishli zo best friend Sarva Loka Maheshwaram Sukhridam Sarva Bhutanam. You made this? Yeah. It's mushroom. Yeah. Wow. Oh my god. Hi baby, nice to meet you. ஸோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு பயங்கரமான பயணம் போக போகுது. எனக்கு போக வேண்டிய ட்ரெயின் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எங்கே போகிறா மற்ற விஷயம் எல்லாமே சொல்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, நான் கோவாவில் இருக்கோம். பார்த்தேன்னா மிட்நைட்டு 12:30 ஆயிடுச்சு. நேரத்துக்கு யாரையுமே காணோம். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அல் அமீன். வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு நான் இருக்கிறது கோவாவில். வெல்கம் டு கோவா. இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட போறோம். நீங்க நிறைய கோவா வீடியோ பார்த்துருப்பீங்க பல சேனல்ல. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா யாருமே காட்டாத சில விஷயங்கள் உங்களுக்கு காட்ட போறோம். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. அதனால ரெகுலரா பாக்குறவங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அப்படி செட் ஆகுறவங்க மட்டும் பாத்துக்கோங்க. கோவால இருக்கிற வீடெல்லாம் பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இது சிக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃப்ரூட், அதோட மரம் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏறும்போது இப்படிதான் தெரியும். ஹாய் ப்ரோ. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் நிறைய இடங்கள்ல போயிருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு பிறகு தான் நான் கோவாக்கு வரேன். இதுக்கு முன்னாடி வாசு ப்ரோ கூட எல்லாம் வந்து கோவால வந்திருந்தோம். அந்த டைம்ல அவங்களுக்கு ஷூட் பண்றதுக்காண்டி தான் வந்தோம். ஏன்னா அந்த டைம்ல நிறைய ஹாண்டட் பிளேஸ் எல்லாம் நாம விசிட் பண்ணோம். நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா காட்டுறதுக்காண்டி ஆரம்பூல்னு சொல்லப்படுற ஒரு ஹிப்பி பீச்சுக்கு வந்திருக்கும். மற்ற ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது நீங்க கோவால நிறைய இடத்துல போயிருப்பீங்க, ஆனா இந்த இடம் அதை விட டிஃபரெண்டா இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆரம்பூல் பாக்குறதுக்கு இப்படி தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் வழியா நடந்து போனேன். ஆரம்பூல் சீட் லேக்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஹாய் ப்ரோ. குட் ப்ரோ, குட். ஆக்சுவலி இது என்னோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட். நான் சோமின்னு தான் கூப்பிடுவாங்க. வர்க்கலா வீடியோவிலையும் ஆண்டமான் வீடியோல எல்லாம் இவரை பார்த்திருப்பீங்க. ஜஸ்ட் சே ஹாய் சோமி. Hi. So how are you? Very well. Everything is What fine. happened It's to like Arambol, Somi? What happened to Goa? everything is changed, but right now it's not a high season. ரிசர்ச் எல்லாம் சொல்றாங்க கோவால வந்துட்டு டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. ஏன்னா இங்க இருக்கிற கவர்மெண்டா இருக்கட்டும், இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் மக்கள் கிட்ட நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்றாங்க. ஈவன் இந்த டாக்ஸி வந்து மாஃபியா மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் மக்கள் கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஜஸ்ட் சொன்னோன்னுதான். அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேணாம். முன்னாடி எல்லாம் நான் ஆரம்பூர்ல வரும்போது இங்கெல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த வழியா போகும்போது அங்கிட்ட ஒரு பார்ட்டி பிளேஸ் இருக்கு. நான் முடிஞ்சேன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, அந்த மாஸ்க் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் உங்களால் நேபாளில் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய மாஸ்க் இந்த கடையில் இருக்காங்க. பாருங்க, ஹனுமான்ஜி, கிருஷ்ணா கையில வந்து அந்த ஓடக்குடல் கிடையாது. பூனைங்கெல்லாம் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹாய். ஒரு டைம் எல்லாம் இந்த வழியெல்லாம் நடந்து போகும்போது நடக்க கூட இடம் இருக்காது. ஆனா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கம்மியா இருக்காங்க. இது பாருங்க, டோகி. ஹலோ. இந்த வழியிலெல்லாம் நிறைய தடவை வந்திருக்கோம்ப்பா. ஒரு டைம்லலாம் இங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் பார்ட்டி பண்ண வருவாங்க. ஆனால் இப்போதைக்கு நிறைய பேர் இங்கேருந்து போயிட்டாங்க. பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம பீச்சுக்கு போகிறோன்னு அந்த பீச்சில் நீங்கள் மத்தியானம் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் கூட என்னால் உங்களுக்கு அது காட்டவே முடியாது. ஏன்னா மக்கள் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடிக்க வருவாங்க. ஒரு டைம் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. இந்த பீச் பார்க்காதவங்க எல்லாம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். மற்றபடி வீடியோ எடுக்கிறதோ அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசம். ஸோ பாருங்க, இந்த ராக் ஃபார்மேஷன் எல்லாம் முன்னாடி எல்லாம் வரும்போது இங்கிட்டலாம் போகலாம். ஆனால் இப்போ போக முடியல. இட்ஸ் nowadays people not going there. No, going there. I mean, look at this. No problems. ஸோ பிரச்சனை இல்லை. இருந்தால் கூட அவங்க இந்த மாதிரி கம்பி வெளியெல்லாம் கட்டியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. கோவா பார்க்குறதுக்கு எப்போவுமே செம்ம அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோகனட் ட்ரீஸ். ஸோ காய்ஸ், இந்த டிஷர்ட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சிவா. ஸோ செம்ம காற்றடிக்குது காய்ஸ். நம்ம சீட்லேக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஹவ் இஸ் இட் சோமி? Yeah, it's beautiful. Always beautiful. Yeah, பார்க்கிறதுக்கு செம்ம அழகா இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு இந்த பீச். அங்கிட்டலாம் நிறைய கல் இருக்கும். நிறைய மக்கள் வந்துட்டு இங்க ட்ரெஸ் இல்லாம சுத்துவாங்க. அங்க வந்துட்டு பிக் பனியன் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. பக்கத்துல ஸ்வீட் லேக்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கிட்டலாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு வரதுனால செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. அங்க இருந்து இப்படி நடந்து போனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இங்கிட்டலாம் நடக்கிறது. ஆனா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி தாவி குதிச்சு போற மாதிரி இருக்கும். இங்க வந்து 2021 ஒரு சைக்ளோன் மாதிரி வந்தோமா, பெரிய
புயல் எல்லாம் வந்தோமா, அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த கல்லெல்லாம் வந்து இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்க அழிஞ்சிடுச்சா. கோவால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க கவர்மெண்ட். அதனால கூட நிறைய ஹிப்பி பீப்புள் அப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் இப்போ அதிகமா இங்க வரது இல்லையா. ஒரு டைம்ல இங்க கிடைக்கிற மாதிரியான ஃப்ரீடம் எந்த ஊர்லயும் கிடைக்காது. ஈவன் இப்போ கூட அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. ஈவினிங் 6 o'clock பார்ட்டி ஆரம்பிச்சிடுச்சுன்னா காலையில் 6 o'clock தான் முடியுமா. ஸோ அப்படியெல்லாம் இது நானும் போயிருக்கோம் அந்த டைமில். ஆனால் இப்போது நைட்டு 12 மணிக்கு நிறைய பீச்சில் 12 மணிக்கு அப்புறமா நிறைய பீச்சில் எங்கேயுமே பார்ட்டி பண்ண அலோவ் பண்ணலையா. மக்கள் எல்லாம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க எங்கிட்டலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. உள்ளே வந்துட்டு அந்த ஸ்வீட் லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அங்கிட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு. சில மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே லைஃப். ஒருத்தர் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் இங்கே தான் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இது சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் கோவா இஸ் ஃபாலிங் டவுன். இந்த டூரிசமே அழிச்சிட்டு இருக்குது. இங்கே அழிஞ்சிட்டு இருக்குது, இல்லைன்னா அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எல்லாம் உங்களால் ஏறி போக முடியும். நான் நிறைய தடவை போயிருக்கோம். இந்த கல் மேலே எல்லாம் ஏறி போய் அந்த வழியாக மேலே போனால் இந்த டோப்பில் போக முடியும். இந்த டோப்பில் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து இங்கே பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இங்கே மேலே போய் பார்க்கறதுக்கு. இங்கே நிறைய படம் எல்லாம் எடுத்திருக்கு. இந்த டோப்பில் எல்லாம் வச்சு கோவா ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் இருக்குது. அந்த படத்தில் இருக்கிற நிறைய சீன் எல்லாம் வந்து எடுத்தது இந்த சைடில் தான். இதெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஆன போது மேலே இருந்து கீழே விழுந்தது. இது கல்லில் ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்கு, கரெக்டாக தெரியல. ஆனால் எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இது எழுதி இருக்கிறது நோட்டின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நிர்வாணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வெல்கம் டு சீட் லேக். யூ ஆர் என்ட்ரிங் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த சீட் லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் குளிக்கிறதுக்காண்டி நிறைய மக்கள் வருவாங்க. அதிகமாக ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு டெஸ்டினேஷன். பாருங்க, நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, நிறைய கலாக்காரங்கள்லாம் வருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்வீட் லேக். ஓ, டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் இங்கேருந்து நீச்சல் அடித்து அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வருவோன்னா. ஸோ இப்போல்லாம் தண்ணியெல்லாம் ரொம்பவே ஏறிடுச்சு. ஆனால் மக்கள் இருக்காங்க, ஆனால் கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய எல்லாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் அப்படி நீச்சல் அடிப்பாங்க எங்கிட்டலாம் வந்து. ஆனால் இப்போல்லாம் டேஞ்சர்னு வச்சுருக்காங்க. அது பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சில பேரெல்லாம் நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்க. அவரெல்லாம் நல்லா நீச்சல் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நீச்சல் அவ்வளோ வராதுன்னா இங்கெல்லாம் வந்து நீச்சல் அடிக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதுக்குள்ளே மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க இல்லையா, இதுதான் ஆரம்போல் பிக் பனியன்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதிகமான மக்கள் போகிற இடம் இதுதான். இதுக்குள்ளே ஏறி போனோம், கொஞ்சம் நடக்கணும். எப்படின்னா அங்கே வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க, அதிகமாக பாபாஜிஸ் எல்லாம் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ கோவாவில் வந்துட்டு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. நிறைய பேருக்கு வந்து காசெல்லாம் இருக்காது ரூம் எடுத்து தங்குறதுக்கு. ஏன்னா இங்கே ஒரு நாளைக்கு ரூமில் தங்கணுன்னா 1000 ரூபாய்க்குள்ளே வரும் குறைஞ்சபட்சம். சரி, நிறைய ஃபாரினர்ஸுக்கு அதை அஃபோர்டபுள் பண்ண முடியாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த காட்டுக்குள்ளே டென்ட் அடித்து தங்குவாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நடக்கணும். 20 நிமிஷம் எடுக்குமா உள்ளே போய் அந்த பிக் பனியன் ட்ரீன்னு சொல்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னே, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கே பெரிய ஆலமரம் இருந்தது. ஆனால் இப்போ அது கிடையாது. இடையில வந்து ஒரு பெரிய காற்று அந்த மாதிரி மழையில் வந்தபோது அது கீழே சாஞ்சிடுச்சு. ஆனாலும் இப்போது அங்கே போகிறாங்க நிறைய மக்கள். அதிகமாக கஞ்சா அடிக்க தான் மக்கள் போவாங்க அந்த சைடில். ஆனால் உங்களால் சில பாபாஜிஸ் எல்லாம் பார்க்க முடியுங்க. போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு. போகிற வழியில் இந்த மாதிரி குச்சி நிறைய இருப்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாம்பெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு டைம்லலாம் நாங்கள் வந்தபோது நிறைய பாம்பெல்லாம் அங்கிட்டுலாம் போகிற பார்க்க முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ உள்ளே போகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியா இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாம். பாம்பு பொத்து மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் அநேகமாக பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி எல்லாம் வித்தியாசமான கலரில் இருக்குது. இங்கிட்டெல்லாம் மக்கள் அந்த காலத்தில் நான் வரும்போது நிறைய பேர் இதில் இறங்கி குளிப்பாங்க. இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீனான்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் லேடியை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக இந்தியாவில் பரவிட்டு இருந்தது. அதாவது கோகர்னாவில் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபாரின் லேடி, ஒரு ரஷ்யன் லேடி, அப்புறம் 2 குழந்தைங்களும் அவங்களோட ஒரு குழந்தை எப்படி இறந்துட்டாங்க. அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள பிடிச்சி அவங்க ஊருக்கு அனுப்பிட்டாங்க, டீபோர்ட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த காட்டுக்குள்ளே பல வருஷங்களாக தங்கிட்டு இருந்தோம்மா. பாருங்க, உள்ளெல்லாம் தண்ணி சவுண்டெல்லாம் அவங்களால கேட்க முடியும். காடெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துடுச்சு. சின்னதாக நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது இங்கிட்டலாம் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சைடு தான் அந்த ஸ்வீட் லேக் இருக்குல்ல, ஸ்வீட் லேக் பக்கத்தில் நைட் ஒரு பொண்ணு வந்துட்டு சில இந்தியன்ஸ் வந்துட்டு
பண்ணி அது அந்த கேஸ் ரொம்ப இதாக இருந்துச்சுங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் எல்லாம் மக்கள் அதிகமாக விடுறது இல்லை. இங்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த சைட்லலாம் நைட்லாம் வருது அவ்வளோ சேஃபெல்லாம் கிடையாது, எஸ்பெஷலி பொண்ணுங்க. ஏன்னா அடிக்டர்ஸ் அந்த மாதிரி சைக்கோபாத்துங்கெல்லாம் நிறைய வர இடம் இந்த கோவா. ஏன்னா அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டி தான் வருவாங்க. ஸோ நிறைய க்ரைசி பீப்புள், அப்புறம் வந்துட்டு இந்த ஹிப்பி அந்த மாதிரியான நிறைய பேரை பார்க்க முடியும் உங்களால். இங்கே நைட்டெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறது தவிர்த்துக்கோங்க. உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல எப்போ போகணும்னு நீங்கள் தான் நினைக்கணும். தப்பான டைமில் தப்பான இடத்துல போகிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுவும் நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது. ஸோ ஆக்சுவலி என்னென்னா காய்ஸ், இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க உடம்புல மொத்தமாக பூசுவாங்க. ஏன்னா இந்த மண்ணை எடுத்து உடம்புல பூசுறது மட் பாத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தி, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னெலாம் சொல்லிட்டு இங்கே வர ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், இந்தியன்ஸாக இருக்கட்டும், டூரிஸ்ட் எல்லாருமே அது பண்ணுவாங்க. அதிகமாக அவங்க இந்த சைடில் இருந்து தான் அதிகமாக அதெல்லாம் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணிலாம் செம்ம கூலிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய மீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மக்கள் மெடிடேட் பண்ணுறதுக்காண்டியும் அப்புறம் குளிக்கிறதுக்காண்டி இங்கே வருவாங்களா. பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ், இப்படி நம்ம வந்தோம், அப்படியே இந்த வழியாக நம்ம போனோம். அப்பா எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு. தண்ணி எப்படி இருக்குன்னா, ஓ மை காட், கூலிங்காக இருக்குது. அப்பா நடந்து போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா கல் மேலே அப்படி தாவி போகிற மாதிரி இருக்குது. மரத்தெல்லாம் வெட்ட பார்த்துருக்காங்க. ஸோ லுக் அட் த ட்ரீ, சம்படி ட்ரைங் டு கட் த ட்ரீ. ஸோ பைத்தியக்காரங்க நிறைய இருக்காங்க இங்கிட்டலாம். பண்ணிட்டு இருந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்து தான் கவர்மெண்ட் புதுசாக சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காடையில் அழிச்சிட்டு இருந்தோம். சில மக்கள் எல்லாம் வராங்க, இதுக்குள்ளே நிறைய மக்கள் போவாங்க. ஹலோ பிரதர். ஐயோ, ஸோ உள்ளே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம போகலாம். ஸோ அங்கிட்டு கூட நிறைய மக்கள் இருக்காங்க பாருங்க. இந்த மரத்தெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ கைஸ், மக்கள் தங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்தை பார்த்தோம். இங்கே வந்தால் பேசலாம் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படி போய் பார்க்கலாம். நிறைய மக்கள் இப்போ இங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க இல்லீகலாக. ஸோ இங்கே தான் தேடும் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, வீடு மாதிரிலாம் கட்டி இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்டால் அவங்க பிரச்சனை பண்ண வருவாங்க. ஓகே, இது வந்து ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்கிறார் அவர். ஓ, இங்கே கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது என்ன தெரியும். பாருங்க, திஸ் வே. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் அவங்க விற்கிறதுக்காண்டி வச்சிருக்குன்னு சொல்கிறாரு என்னோட நண்பன். இதெல்லாம் பாருங்கள், ஏதோ இங்கே டார்க் மேஜிக் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள எல்லாமே பார்க்கலாம். அங்கே சில பேர்லாம் இருக்காங்க. விச் வே? இதுக்குள்ளே கேமராலாம் வச்சுருக்காங்களா? இது என்ன ப்ரோ, கேமரா மாதிரி இருக்குது. கிளம்பலாம். ஸோ நிறைய மக்கள் இல்லீகலாக இங்கே இப்போ தங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் வீடியோ எடுக்க போனால் நம்மளை அடிக்க வருவாங்க. கொஞ்சம் மென்டலில் இருப்பாங்க சில பேர்லாம். அதிகமாக ஃபாரினர்ஸ் தான் இங்கே வந்து தங்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே நிறைய பேர், யாரும் அவங்க பக்கத்து கேள்வி கேட்க முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை எல்லாம் வந்த போது எல்லாரையும் இங்கேருந்து அடித்து துரத்திட்டாங்க. ஆனால் திரும்பவும் சில இடங்களில் மக்கள் இப்போவும் தங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படியே ஆனால் அங்கே வந்த போது கொஞ்சம் திகிலாக இருந்தது. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எல்லாத்தையும் அடித்து உடச்சிடுவாங்க. அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அவங்க கிதர் செய்வையா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிக் பனியன் ட்ரீன்னு சொல்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த பனியன் ட்ரீ அப்படி, அதாவது அந்த ஆலை மரம் உடஞ்சிச்சு. நான் அதோட ஒரு பாகம் இப்போ அங்கே இருக்குது. அங்கே கூட சில பாபாஸ் எல்லாம் முன்னாடியில் இருந்தாங்க. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அங்கிட்டு போய் பார்க்கலாம்.
நம்ம கூட 2-3 பேர் வராங்க. அவங்க மகாராஷ்டிரான்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வி ரீச். இங்கிட்டலாம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுமா? கேர்ஃபுல் பையா, கேர்ஃபுல். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நாம அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இப்படி தான் போனோம். ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. காடு தான். உள்ளெல்லாம் நிறைய குரங்கெல்லாம் இருப்பாங்க ஒரு டைமில் வரும்போது. ஆனால் பாம்பு கூட நிறைய நான் பார்த்துருக்கோங்க்கா. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. லிஃப்டா இடம் இருக்கு. ஆமாம், வந்துட்டும் போல. ஸோ இதுதான் பிக் பனியன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒடிஞ்சு விழுந்துடுச்சு. முன்னாடியெல்லாம் இங்கே வந்து மக்கள் நிறைய வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பூசைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பூஜையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இங்கே இருந்தவங்களும் போயிட்டாங்க. நிறைய ஹிப்பீஸ் எல்லாம் இருந்தாங்களா ஒரு காலத்தில். அதிகமாக ஹிப்பீஸ் எல்லாம் இங்கே வருவாங்க. கஞ்சா, டான்ஸு, அது இதுன்னு பாலியல் விஷயங்கள் மற்றபடி எல்லாத்துக்குமே இங்கே ஒரு காலத்தில் அதிகமாக மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. பகல் நேரத்தில் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குன்னு நைட் இங்கெல்லாம் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குமா அந்த டைமில். பாருங்கள், இங்கே மக்கள் இருந்ததுக்கான அறிகுறி எல்லாம் இப்போ இருக்குது. பாருங்கள், கடவுள் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்கே நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு. அது பாருங்கள், இது ஒன்று இருக்குது. எதுவுமே இல்லை. இதெல்லாம் அந்த பிக் பனியன் ட்ரீயோட பாகங்கள் தான். அந்த நீனான்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த பொம்பளை இருக்கு இல்லையா, அவங்களும் அவங்க சின்ன 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த சைடில் தான் தங்கிட்டு இருந்தோம்மா. என்னோடய ஃப்ரெண்டு கொரோனா டைம்லலாம் இங்கிட்டு வரும்போது அவங்கள பார்ப்பாங்க. ஒரு தடவை சொன்னாங்களா, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, இனிமேல் வரும்போது ஏதாவது அவங்களுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவருக்கு நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன 2 குழந்தைங்க இருந்தாங்க அந்த டைமில். அவங்க இந்தியா விட்டு போகும்போது ஒரு குழந்தை தான் இருந்தாங்க. இன்னொரு சின்ன அந்த ஆண் குழந்தை இறந்துட்டோம்மா. எப்படி இறந்துன்னுலாம் தெரியல. ஆனால் அவங்க இங்கே இருந்தபோது அவங்க கூட அந்த இன்னொரு குழந்தை இருந்தாங்க. ஸோ அப்படி நிறைய கதைகள் பார்த்தீங்கன்னா இதுதான் பிக் பனியன் ட்ரீ. ஒரு காலத்தில் கோவா ஆரம்பம் வரும்போது அப்படி இருந்த இடம் அவ்வளோ மக்களுக்கு தெரியும். இந்த இடம் எல்லாருமே இங்கே வந்துட்டு தான் போவாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்தோட சூழ்நிலை ரொம்பவே மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு. பார்த்தா அப்படி இருக்குது. எதுவுமே தெரியவே இல்லை. ஒரு டைமில் நான் இங்கிட்டலாம் வருவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்க. நான் அந்த ஃபோட்டோ எங்களுக்கு போடுறேன். நான் அந்த டைமில் இங்கே வந்த போது. இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. சும்மா எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? வீட்டெல்லாம் வந்தால் அதை ஆடிச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். பாபா கேம்ப் டொனேஷன் எல்லாம் கேட்குறாங்க. கஞ்செல்லாம் அடிச்சுட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. பாபாவா பொண்ணான்னு தெரியல. ஸோ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, நோ ஆல்கஹால், நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஸோ ஹெல்ப்புன்னு போட்டிருக்காங்க. அது ஹெல்ப். நிறைய மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு காலத்தில். எனக்கு என்னன்னே தெரியல இங்கே நடக்கிறதில்ல. பார்க்குறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. பார்க்கவே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல. அப்படிங்கிறது கிளம்பிடல. இங்கே நிற்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. இங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு காலத்தில் அவ்வளோ ஹிப்பீஸ் இங்கே தங்கிட்டு இருந்தாங்க. இந்த தண்ணியில் குளிக்கலாம். அவங்க இந்த தண்ணியை குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி போட்டிலலாம் நிறைய கிடக்குது. இங்கே நைட்டு தீ போட்டு அப்படியே இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. தூங்குறதுக்கு அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ அதிகமாக இங்கிட்டலாம் மக்கள் வரதில்லை. ஏன்னா கோவா போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஈவன் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் வெளியில் போகும்போது போலீஸ் இருந்துருச்சுன்னா அவங்க ஃபுல்லாகவே பாடி செக் பண்ணுவாங்க. உங்கள் கையில் ஏதாவது போதைப் பொருள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையான்னு. சில பேர் போகிறாங்க. ஸோ இந்த டைமில் அங்கிட்டு போகிறது இருக்குன்னு தெரியல. ஸோ அவங்க கூட அந்த காட்டில் வாடுறவங்களாம் இருக்கலாம். அது கேட்கும்போது சில பேருக்கு ஒரு மாதிரி தோணும். சீரியஸ்லி காய்ஸ், உண்மையிலேயே ஒரு சம்பவம் இங்கே இருக்குது. இங்கே சில பேர் வருவாங்களா, வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே எல்லாம் வந்து புரியுது இல்லையா, உடல் உறவெல்லாம் வச்சுக்கிறதுக்காண்டி வருவாங்களா. சில சைக்கோ பீப்புள்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாரு இங்கே இருக்கிறவங்க சில பேர். ஸோ நைட்டு அதிகமாக மக்கள் இங்கே போக மாட்டோம். ஆனால் உள்ளே போகிறவங்க கொஞ்சம்
அந்த மாதிரி இருக்கிற மைண்ட் செட் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான் போவாங்க. ஸோ நிறைய இல்லீகலான விஷயங்கள் உள்ள நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் காட்டுக்குள்ளே எல்லாம் போய் நைட்டு வந்து காட்டில் சில இடங்கள்ல மெழுகுவத்தி எல்லாம் ஏற்றி பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குமா. ஏன்னா அந்த மாதிரி அந்த பிளாக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இந்த சாத்தான் வழிபாட்டு முறை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. லேடிஸ் எல்லாம் வந்து நிர்வாணமாக வந்து அவங்க எல்லாம் சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா உள்ள. ஸோ கேட்கும்போதே பயங்கரமாக இருக்கு இல்லையா. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. லெட்ஸ் கோ. ஆமாம், During the COVID when I met some friends of mine here. they also doing some kind of experiment. Yeah, they spent it a long time. ஸோ சில எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் உள்ளே பண்ணிகிட்டு இருந்தோமா சில பேரெல்லாம். இங்கே புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு, வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, பிளாக் தந்திரான்னெல்லாம் சொல்லுவாங்க. சில அகோரிங்கெல்லாம் பண்ணுற அந்த வழிபாட்டு முறையெல்லாம் சில பேர் இதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா. கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் அப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படி அவங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம எல்லாம் போனேன்னா பெரிய பெரிய பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க. நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஒரு டைமில் கோவாவில் அவ்வளோ மக்கள் வருவாங்க, அவ்வளோ டூரிஸ்ட் வருவாங்க. ஆனால் இப்போ வந்து இங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. காரணம் ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கிற நியூ ரூல்ஸ், ஃபோரினர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரினர்ஸ் கிட்ட இந்தியன்ஸ் எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணுற இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே இருந்த டூரிஸ்ட் கைடு கிட்டையும் அப்புறம் வந்து இந்த லைஃப் கார்டு கிட்ட கேட்டோம், இங்கே வேலை பண்ணிட்டு இருக்கிற சில பேர்கிட்டலாம் கேட்ட போது ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து கேட்கும்போதே ரொம்ப அப்படி இருக்குது. ஏன்னா அதனால தான் மக்கள் நிறைய இப்போ வர மாட்டேங்கிறாங்க. ப்ராப்பராக டூரிஸை மெயின்டைன் பண்ண தெரியல. இங்கே வர்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த காசில் தாய்லாந்து, ஃபிலிப்பீன்ஸ் இந்த மாதிரி இடங்களில் போய் இதை விட கம்ஃபர்டபுளாக அவங்களால என்ஜாய் பண்ண முடியுது. அதனால நிறைய பேர் கோவா வர்றது அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு இடங்களில் போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே ஒரு அக்கா வந்துட்டு நாயங்க கூட இருக்காங்க. ஸோ பார்க்கவே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இது வந்து சைபீரியன் ஹஸ்கி. இந்த கண்ணு பாருங்க. அவங்க எல்லாம் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையில் நான் சைபீரியன் ஹஸ்கியை பார்க்குறது. பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஸோ வாட் இஸ் தேர் நேம்? எவா. ஓகே. அண்ட் திஸ் ஒன்? Leo and Danny. இது வந்துட்டு லியோ. ஓ லியோ. ஓ டேனி. Danny. So you from Russia? Yes. So you bring the dog from Russia? No, Yes, tomorrow. Danny, you are. yeah. Tomorrow. Oh my god. So friendly. அவ்வளோதான் கைஸ், என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாயங்க எல்லாம் இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. Akka. I want to take picture. Me. நைஸ். ஸோ காய்ஸ், அவ்வளோதான். நிறைய விஷயம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். முடியலை, இன்னும் சில விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து இங்கே ஒரு 2-3 டேஸ் ட்ரிப்புக்காண்டி தான் வந்திருக்கோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் இங்கே இருந்து இன்னொரு பயங்கரமான இடத்துக்கு போக போகிறோம். அதனால அடுத்த வரப்போகிற எபிசோடெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க. வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கெல்லாம் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம். கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து அங்கிட்டு போகலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும். அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஓகே. இவ்வளோ நேரம் நடந்ததுக்கப்புறமா டீ சாப்பிட்றதுக்கு ஒரு கடையில் வந்தோம். கடையில் வந்தால் ஒரு கேக்கு, அதோட பேர் வந்து பேர்ட் மில்க் கேக், அதாவது பறவைகளோட மில்க் கேக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் எடுத்துகிட்டு வராரு. What is this bird milk cake? Bird's milk cake. Okay. We found Bird sometimes gives milk, and when she gives milk to you, you can make cake. Oh, really? That's so delicious. Thank you, should sir. try. Taste different இருக்கும். Prishli zo best friend Sarva Loka Maheshwaram, Sukhridam Sarva Bhutanam. You made this? Yes. It's mushroom. Yeah. Wow. Oh my god. Oh. Hi baby, nice to meet you. No, it's not me. Are you from?
3 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு நான் திரும்பவும் கோவால வந்திருக்கேன். ஆனா இந்த பயணம் முன்னாடி வந்த மாதிரி கிடையாது. யாருமே அதிகமா பேசாத சில இடங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பயணத்துல நடந்தது. பகல் நேரத்துல ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்த கோவா நைட் ஆனதும் ஒரு வேற முகத்தை காட்ட ஆரம்பித்தது. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சில விஷயங்களை அனுபவித்தேன். மத்த எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் கோவாவை இவ்வளவு டீப்பா காட்டியிருக்க மாட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தேங்க்யூ பிரதர். நான் இப்போ கோவால இருக்கோம். நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. நேத்து நைட்டு தான் நான் வந்தோம் இங்க. இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சோமி ஜெஸ் சே ஹாய். ஹலோ ப்ரோ, ஜெஸ் சே ஹாய். ஸோ இவங்க எல்லாம் இங்க கோவால இருக்காங்க. புறாவை பாருங்க, அதோட குழந்தைங்க இங்கிட்ட இருக்கு. அவங்க அப்பா அம்மான்னு நினைக்கிறேன், அது அம்மான்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அம்மா. பார்த்தீங்கன்னா மாடுக்கு சாப்பாடு கொடுத்து அதை கொஞ்சம் பாசமா அதுக்கு தடவிடுறா பாருங்க. இந்த ஃபோர்னேஸுக்கெல்லாம் இந்த மாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், மாடுக்கெல்லாம் தடவிடுறாங்க. இங்கெல்லாம் மாடெல்லாம் எவ்வளோ சூப்பராக கவனிக்கிறாங்க பாருங்க. ஹலோ. நேற்று ஈவினிங் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட் எதுவுமே எடுக்க முடியல. இன்னைக்கு நம்ம திரும்பவும் ஈவினிங் போகிறோம் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் காட்டுறதுக்காண்டி. ஸோ இங்கே பார்த்தேன்னா ஒரு பேக்கரி இருக்குது. பை நிறைய கிடைக்கும். மேங்கோ பை, ஆப்பிள் பை, இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் இது அதிகமாக நான் பார்த்ததில்ல. ஸோ ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வரும். முன்னாடி எல்லாம் சண்டேல வந்துட்டு இங்கே பீச்சில் ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ எப்படின்னு தெரியல. மேங்கோ பை. ஸோ கைஸ், இதுதான். வாட் இஸ் திஸ்? Butterscotch. ரொம்ப நாள் கழிச்சு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம். ஆனால் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வாங்கினது அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் இவங்க வாங்கினது டேஸ்ட் சூப்பராக இருக்குது. விநாயகர் சொல்லியிருக்காரு இங்கே வேஸ்ட்டு போடக்கூடாதுன்னு. நீங்கள் எல்லாம் ஆரம்போல் பீச்சில் இப்படி தான் இருக்கும் பாருங்க. சன்லைட், நிறைய மக்கள் இருக்காங்க போல் இன்னைக்கு. நேற்றெல்லாம் நான் இவ்வளோ மக்களை பார்க்கல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான வைபில் இருக்குது போல் எல்லாமே. ஹலோ. இந்த நாயை பாருங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இவங்களை பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்னெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஃபோர்னேஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து இந்த கிருஷ்ணா டிவோட்டிஸாக மாறினதுக்கு அப்புறமா அவங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா பஜன் எல்லாம் சொல்லுவாங்க. I'm fine, thanks. Where are you from? Where Russia, where chanting holy names, where glorifying of Krishna. I know. I saw in Vrindavan. Where Sanatani Prachar. Oh, you are Sanatani Prachar. Yes, Sanatani means where spirit souls. We should serve to Supreme Krishna. Okay. Krishna is our best friend. Oktaram Yagya Tapasam Sarva Loka Maheshwaram Sukhridam Sarva Bhutanam Gyatam Mam Shantim Richhati. Oh, amazing. Krishna is proprietor of everything. He is ruler of all planets. He is best of friends. And this 29 verse of 5th chapter of Bhagavad Gita. This formula of peace on this world. We are today giving to everyone these books. Do you know you him? just, yeah, I know him. In This is ISKCON. Bhagavad Gita. Yeah. And we are from ISKCON. We are giving this book to everyone. We are giving prasadam if you like. We are chanting holy names. We are very happy to be in this movement. You promoting Krishna. Yes, correct. And you are doing really great thing. Thanks. And I'm also a very big bhaktan of Krishna, Oh, Bhagavan really? Krishna. I So appreciate. I'm very happy to see this. Thank you so much doing this. Yeah. This is Kali Yuga and you doing this. This is amazing. Yeah. Mercy of Prabhupada, my Guru Maharaj, Param Guru. Yeah, I know him. I'm just making the video. I can publish the video. Yeah. Okay. Nice to meet you. Thank you so much. You can spread. Yeah. Nice to meet you. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. பகவான் கிருஷ்ணாவை பற்றி, அது மட்டும் இல்லாமல் ஹிந்து மதத்தை பற்றி, சனாதன தர்மத்தை பற்றி எல்லாம் நிறைய பேர்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஹலோ. ஹாய் பேபி, நைஸ் டு மீட் யூ. மக்கள் நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகும்போது அவ்வளோ மக்கள் இருக்காங்க. நான் நினச்சேன்னா அதிகமாக மக்கள் வந்து கிடையாதுன்னா, ஆனால் ஈவினிங் பார்த்தேன்னா நிறைய மக்கள் இந்த சன்செட் பார்க்குறதுக்கும் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கும் வராங்க. யூ சிங்கிங்? You're just enjoying your life here. Good time. Enjoy. Have a good evening. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான மக்கள் தான் இவங்க. ஸோ இவங்களும் இந்த மாதிரி எல்லா ஈவினிங்குமே வந்து இந்த மாதிரி பஜன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. லைஃப் கார்டோட வண்டி. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜீப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது.
கோவால நிறைய மீனவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதுல அவங்க அடுத்த இன்னைக்கு நைட்டு போகிறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. ஹலோ ஜி, कैसा है? Hello. Oh my god. This is Nice to see you. Nice to see you. Wow. Guys, இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு மிஸ்டர் சுரேஷ் தாக்கூர். இவர் வந்துட்டு யோகாச்சாரியா, மிகப்பெரிய ஆள்னு சொல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவரை மீட் பண்ண நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ஆனால் இவரை வந்துட்டு இங்கே பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Just say something. Okay. Hello. Yeah. I'm very happy to see my friend after many years. Yeah. And in Goa, it's amazing meeting we already had before. Yeah. It is really precious time. This moment is for me. So I got these two friends. Yeah. Okay. Yeah, guys. Yeah. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவரை பார்த்தது. இவர் வந்து மிகப்பெரிய யோகாச்சாரியர். ஸோ நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மீட்டிங், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் பீச்சு பக்கமாக நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே சர்க்கஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா வந்து இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு டைம்லலாம் வரும்போது அவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அவ்வளோ பார்ட்டிஸ் நடப்பாங்க. ஆக்சுவலி நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. அவங்க குழந்தைங்களா இவங்க இங்கே படிக்க வைக்கிறாங்க. சன்செட் ஆக போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இருட்டிடும். இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுறாங்க அவங்க. யோகா ட்ரைனிங். yoga. Yeah. Muscular acrobatic. இதுதான் அக்ரோபேட்டிக் யோகான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிட்ட. So guys, நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறோம் ரொம்ப நாள் கழிச்சு. ஹாய் சூர்யா, how are you? Party. Nice to meet you. Yeah, he's the great man in Goa. So ரொம்ப நாள் கழிச்சு இவரை பார்க்குறோம். So I think a few years after we are meeting each other, yeah? Maybe 3-4. No? 3-4 years. Hello brother. Yeah. Nice to meet you. Looks very good. Thank you. ஸோ காய்ஸ், என்ன பார்க்கறதுக்கு இவர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு இவர். ஸோ வாட் இஸ் த நேம்? தார்த்தானியா. ரொம்பவே இருட்டுடுச்சு. என்னோட ஃப்ரெண்டு சூர்யா, அவரை பார்த்தோம் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு பிறகு. தலைவர் அந்த காலத்தில் பயங்கரமாக இருப்பார். ஏன்னா சிக்ஸ் பேக்கோட ரொம்ப ஏஜ் இருக்கு. ஆனால் சீரியஸ்லி காய்ஸ், ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், அவருக்கு கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கண்ட்ரீஸில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதில் ஒரு 10-20 குழந்தைங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசான காலத்தில் கூட தலைவர் அந்த கெத்து விடாமல் செம வைபாக இருக்கார். ஸோ அப்படியே அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இங்கே ஏதோ பார்ட்டி மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கு. சும்மா போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இருட்டிடுச்சு, என்னோட லைட்டு என் கையில் கிடையாது. ஸோ இப்போ கூட கோவாவில் சில இடங்களில் பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அன்யூஷுவல் ஆகிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்தேன்னா எப்போவுமே பார்ட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. ஹலோ. அதிகமான மக்கள் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் நிறைய மக்கள் வராங்க. சில மக்கள் இங்க டீயெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குளிரா இருக்கு, இருந்தாலும் நிறைய பேர் இங்க என்ஜாய் பண்றாங்க அவங்களோட வைபுக்கு ஏத்த மாதிரி. கைஸ், இந்த பீச் பார்த்தேன்னா மந்திரம், அதுக்கப்புறமா அங்க வந்து பார்த்தேன்னா அஷ்ரிம், அதுக்கப்புறமா மொர்ஜிம்னு சொல்லிட்டு இன்னொரு பீச். பீச்சுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் என்னோட ஒரு நண்பனை பார்த்தோம். அவர் என்கிட்ட சொன்னாரு, இங்க பக்கத்துல ஒரு பார்ட்டி நடக்குது, நம்ம போலாமான்னு. சோ அன்னைக்கு வேற வேலை இல்லாததுனால நானும் அவர் கூட சேர்ந்து போனோம். அங்க போன போது அங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதெல்லாம் தான் நீங்க இனிமே பார்க்க போறீங்க. கைஸ், பார்த்தேன்னா நான் இங்க ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கோம். நைட் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க இங்க ஒரு பார்ட்டி இருக்குன்னு. ஸோ அப்படியே போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு இந்த பார்ட்டி. ஸோ இதுதான் பார்ட்டி. மக்கள் எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது, ஆனால் கம்மியான மக்கள் இருக்காங்க. அதிகமாக ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஹாய், யூ பெயிண்டிங்? கேன் ஐ சி? வாவ், இஸ் கிருஷ்ணா? No. ஸோ கைஸ், இவங்க பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் யூ? No, it's not me. Are you from? West Bengal. West Bengal. So can I see any other picture of you? Oh wow, this look good. Wow, you are a professional artist? Yeah. Yeah, nice. What's your name? Arshia. Arshia. So nice to meet you. Nice to
meet you too. Yeah. I'm doing face painting if you want to. No, no. So- I just saw you there. That's why I came here. Thank you so much. Enjoy. பார்த்தீங்கன்னா கடவுளோட ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க. ஓ கணேஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான்ஜி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கிட்டலாம் கூட வச்சுருக்காங்க. ஹாய், யூ ஆர் சேலிங் திஸ் திங்ஸ்? யா, I'm selling these things and some of them I'm making like this ceramics. so you made this? Yes. This mushroom? Yeah. Wow. Oh, no. Are you from? I'm from Russia. Russia. Привет. Привет, как дела? Как дела? Меня зовут Том. Как вас зовут? Меня зовут Даша. Dasha. Да. Yeah. Nice to meet you. But these things are really good. All you made? Yes, I made and I brought it from Russia. You bought it from? Oh my God! Look at this. No, only these ceramics and the rest are from local master. Okay. Natural stones. Okay. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இவங்க பண்ணதா. சில விஷயங்கள் இவர் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ சம் ஆஃப் த திங்ஸ் யூ பிரிங் ஃப்ரம் ரஷ்யா? Yeah. Brought from Russia and made them in Vrindavan. Vrindavan. Oh, this is mala. Yeah, Japamala. Jabamala. It's like marble. How you call it? Malachit. Malachit. Malachit we call it. Yeah, maybe. Okay. Anyway, nice to meet you. Nice to meet you too. Have a beautiful evening. Thank you so much. ஸோ அப்படியே போனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஹாய் காய்ஸ், ஹலோ. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தாவோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்ட்டிக்குள்ளே ஏற போகிறோம். இப்படி தான் பார்ட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே கூட நிறைய பேர் ஓவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படங்கள் வரைஞ்சிட்ருக்காங்க போல. ஸோ கைஸ், ஒரு ஆளுக்கு வந்து 500 சொன்னாங்க. ஸோ நம்ம லேட்டாக வந்ததுனால 350 வாங்கினோம் 2 பேருக்கு சேர்ந்து. பட் செம்ம போரிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளோவெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. அவங்க சொன்னாங்க நம்ம இங்கே வந்த போது 10 மணி ஆகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க 11 மணி வரைக்கும் வந்து பார்ட்டி இருக்குன்னு. ஆனால் ஒரு 10 ஆன போதே முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ கைஸ் பார்த்தேன்னா இது வந்துட்டு ரஷ்யன் சோனா. சோனா? Yes, Russian sauna. Steam bath. ஸோ சூடானா நீங்கள் வந்து ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். இல்லைன்னா இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்குள்ளே வந்துட்டு உங்களால் குளிக்கலாம். பார்த்தோன்னா உள்ளே வந்து செம்ம ஹாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் இங்கே பார்ட்டிக்கு வந்த போது பார்த்த இடம். அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ரஷ்யன் சோனாவா ஏதோ ஒன்று. ஆனால் இதுதான் சம்பவம். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஹாய் ப்ரோ, நீங்கள் தமிழா? வணக்கம். எங்கே இருந்து ப்ரோ நீங்கள்? கர்நாடகா. அச்சா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஸோ
ஸோ அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ யூ கைஸ் ஆல்சோ ஃப்ரம் கர்நாடகா? ஹாய். Oh bye. Come on. Oh my god. Oh, பயங்கர சூடா இருக்கு guys. Oh my god. Look at this. In my life first time. Close. Oh god. Oh, it's so amazing. Thank you, bye. Thank you, brother. Brat. Okay. Yeah. Oh. Welcome. So பயங்கரமா இருக்கு गाइस. சீரியஸ்லி சொல்லணும்னா உள்ள செம்ம சூடா இருக்கு. சிவ யோகா மார்னிங் யோகா. யா ஓகே. இங்க இருந்தாலும் கன்னடா ஆரம்பல் கோ மதுரை பையா இருக்காங்களா? ராபின். சோ गाइस இவங்க எல்லாரும் கர்நாடகா. And we know Tamil also. Okay. Thank you. Hello Vijay. Talaiva Vijay. I love Ajit. Ajit. Talai. Super bro. Now Talaiva. Bye. Love you. So let's go. பார்ட்டிஸ் மொக்கையா இருந்தாலும் உள்ள ரஷ்யக்காரங்க வந்து என்ன கூட்டிட்டு போய் அதுக்குள்ள காட்டினாங்க. சீரியஸ்லி செம்மையா இருந்தது. தேங்க்ஸ் ரஷ்யன்ஸ். நானும் என்னோட ஃப்ரெண்ட் அலெக்சாண்டர். ஹாய் ப்ரோ. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வண்டி ரெண்டுக்கு எடுத்துட்டு இந்த பார்ட்டிக்கு வந்தோம். பார்ட்டி பார்த்தேன்னா அவ்வளோ நல்லா இல்லை, ஏன்னா மொக்கையா இருந்தது. Do you like the party? Yeah. But we didn't enjoy that much. I mean அவ்வளோலாம் டான்ஸில் ஆட முடியல, மொக்கையாக தான் இருந்தது. கொடுத்த காசுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா 400 கேட்டோம், கடைசியில் 700 rupeesக்கு நமக்கு 2 பேருக்கு தந்துட்டாங்க. ½ an hour கூட நம்ம என்ஜாய் பண்ணலப்பா. ஆனால் உள்ள கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் வைபாக இருந்தது. ஸோ அந்த ரஷ்யன் சொன்னால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எப்படி சொல்லணும்னா வண்டியை 400 ரெண்டுக்கு எடுத்தோம். ஆனால் புதுசாக சில விஷயங்கள் பார்த்தோம், அவ்வளோதான். கண்டிப்பாக பார்ட்டிங்கெல்லாம் வரீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. பார்ட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்க, இல்லைன்னா செம்ம போரிங்காக இருக்குது. இடையில வந்துருச்சுன்னா உங்களால் என்ஜாய் பண்ணவே முடியாது. குட் மார்னிங். ஆக்சுவலி இப்போ தான் எழுந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு எழுந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இங்கே லாஸ்ட் நாள், நாளைக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ நேற்று நைட்டு பைக் எடுத்திருந்தோம். பெருசாக எங்கேயுமே போகல, ஏன்னா அந்த பார்ட்டி வந்து ரொம்ப மொக்கையாக இருந்ததுன்னு சொல்லலாம். நினச்ச மாதிரி எதுவுமே நம்மளால் என்ஜாய்லாம் பண்ண முடியல. நம்ம போனதுலேருந்து ½ an hourக்கு பிறகு அவங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். இல்லை, ஏன்னா இது விட பயங்கரமான பார்ட்டிலாம் போயிருக்கும், அதனால கூட அப்படி நான் நினைக்கவே தெரியல. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ½ an hourக்குள்ளே அவங்க முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க 11 மணிக்கு நிப்பாட்டு. உள்ளே ஏறி கொஞ்சம் நேரம் கழிஞ்ச போதே ஒரு 10:30 ஆன போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே மார்னிங் வந்து ஒரு இடம் இருக்குது, பிக் பனியன் ட்ரீன்னு சொல்லிட்டு. அது இன்னொரு இடம், அந்த இடம் கிடையாது. ஸோ அங்கே போகிறோம். ஸோ வண்டி இருக்குது, அப்படியே வண்டியில் போகலாம். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, வாசுபுரம் இங்கே வந்த போது டீயில் சர்க்கரை போட்டு தராமா, அதான் அவங்க தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ கூட அப்படி தான் சில டைம்ஸில் நமக்கு அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நம்ம உட்காந்து சர்க்கரை போடுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது கடுப்பாகும். காலையில் ஒரு டீ அது ரொம்ப மஸ்ட், இல்லைன்னா பிரெயினே வேலை செய்யாது. ஸோ காய்ஸ் நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். காலையில் செம்ம குவால்டாக இருக்குது இங்கிட்டலாம். எஸ். So what's your impression? 150 மீட்டர் தான், ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. இங்கே வண்டி விட்டுட்டு போகலாம். ஸோ காய்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷான கிளைமேட்டாக இருக்குது. ஆக்சுவலி கோவாலெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு 7:30க்கெல்லாம் எழுந்துச்சு இந்த மாதிரி எங்கேயாவது போகிறது, இல்லைன்னா பீச்சில் கொஞ்சம் வாக் பண்ணுறது, ஜோகிங் பண்ணுறதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து. எனக்கு இந்த இடம் முன்னாடியே தெரியும், ஆனால் நான் ஒரு தடவை கூட வந்ததில்லை, ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கவே மாட்டோம். நான் இங்கே வரும்போது வேறு ஏதாவது விஷயமா. ஓ மை காட் காய்ஸ், இது பார்க்கறதுக்கு செம்ம பயங்கரமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், மரம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு ஆலை மரம் தான், அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் த பிக் பனியன் ட்ரீ. ஸோ பார்க்க செம்ம பெருசாக இருக்குது. சீரியஸ்லி வேறு லெவல். பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இங்கே வருவாங்க யோகா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில டைம்ஸ்ல எல்லாம் வரும்போது இந்த மரத்துக்கு மேலெல்லாம் வந்து இந்த ஹாமக் எல்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த ஹாமக்னு சொன்னால் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே கட்டி மேலே எல்லாம் தூங்குவாங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டலாம் சில பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்களா. பார்த்தீங்கன்னா அதில் மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. சில மக்கள்லாம் இங்கே வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுவாங்களா. தெரிஞ்சு போன்ஃபயர் எல்லாம் நைட்டு போட்டு நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. நைட் டைம் வந்து இந்த மாதிரி பனியன் ட்ரீக்கில் வந்து தூங்குறது டேஞ்சர்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும் அதிகமாக. ஸோ இதுக்கு கீழே போய் படுத்தா காலையில் இறந்துடும்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி உண்மையாக பொய்யானுலாம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள். இதோட கிளைகள் தான் இது முழுசுமே. அப்படி இப்படின்னு நிறைய
ஸோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பெரிய மரம் என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனால் ஒரு மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது. தி பிக் பனியன் ட்ரீ பாருங்க காய்ஸ். இது வந்துட்டு ஒரு மரம். ஓ மை காட், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு பில்டிங்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஏதோ இந்த கல்யாண மண்டபம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தோணுது. அவ்வளோ பெருசாக இருக்குது. இல்லைன்னு ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பார்த்தா நிறைய குருவி கிளியெல்லாம் இருக்குது. சில மக்கள் இங்கே மெடிடேஷன்லாம் பண்ணிட்டுருக்குங்க. சாரி வீட மாட்டுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையானதா. இதெல்லாம் பாருங்கள், இங்கே மக்கள்லாம் படங்கள் தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். So, what do you think, Somi? How old this tree? I guess around 500 or 600 of years. 600 years. Yeah. Oh my This is a one tree, the tree colony, and the Hindu people they respect in the each banyan tree because in Bhagavad Gita it's written when Arjuna asked Lord Krishna, "Oh God, how can I recognize you?" And he tell to his friends that between the trees I am the banyan. Somebody run in there. The squirrel. Yes. Between fishes I am the shark. And between the terrestrial animals I am the lion. Understand. இந்த ஒரு மரத்துல இருந்து இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இதோட ரூட்ஸ். Hello. What's your name? Olga. Привет. So, how do you feel here? Good. Good? You make meditation, yoga here? Yes, meditation, yoga. You come every time? Yes. Okay. Nice to meet you. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு புத்தாவோட ஒரு சிலை இங்கே இருக்குது. ஸோ கைஸ், இந்த ஒரு சின்ன ஒரு வித்தில் இருந்ததா இவ்வளோ பெரிய மரம் உருவாயிருக்கு. இந்த மரத்தோட ஃபுல் டேட்டாவும் இதில் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அடேங்கப்பா. ஸோ இதுக்கு மேலே எல்லாம் ஏறி போகலாமா? இப்படி பாருங்க அவர் எப்படி ஏறி போகிறாருன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் உங்களால் மேலே போக முடியும். ஓ மை காட். ஸோ ஹவ் இஸ் இட்? இட்ஸ் குட். பி கேர்ஃபுல். ஓகே. பார்த்தேன்னா இப்படி பிடிச்சி அப்படியே மேலே ஏறி போகலாம். அந்த பிக் பனியன் ட்ரீ முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வரும்போது ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா டேம் மாதிரி ஒன்று இருக்குங்கிட்டு பாருங்கள். மான்சூன் சீசன்லாம் வரும்போது இங்கே வரைக்கும் தண்ணி வருமா, சம்மர் டைம் வரும்போது தண்ணி இங்கே வரைக்கும் வருமா. அந்த டைமில் நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்து லோக்கல்ஸாக இருக்கட்டும் ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் அங்கே இங்கே வந்து நீச்சல் அடிப்பாங்களா. ஏன்னா அந்த டைமில் தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குமா. இது வந்து டேம் மாதிரி. பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பிக் பனியன் ட்ரீ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ஆரம்போல் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக. முன்னாடியெல்லாம் நான் வரும்போது இங்கே வந்து தான் குடிச்சிட்டு போவோம். பாருங்கள் ஃபோர்னஸோட ஹோட்டலில். ஹாய் பையா. கரும்பு ஜூஸ் வந்துட்டோம் காலையில். ஸோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஷேர் பண்ண வந்தோம். இங்கே 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போது இவங்க இங்கே தான் இருந்தாங்க. தேங்க்யூ பையா, बहुत धन्यवाद. ठीक है. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 நாள் இங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் கோவாவுக்கு வரலாம். நிறைய நியூஸ் அது இதெல்லாம் பார்ப்பீங்க. இருந்தால் கூட
உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கான விஷயங்கள், அந்த நேச்சரா இருக்கட்டும், அந்த கிளைமேட்டா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பீச்சா இருக்கட்டும், அது எப்பவுமே இங்க தான் இருக்கு. அவ்வளவுதான் guys. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு எல்லாம் போய் சேரும். வர எபிசோட் எல்லாம் பாருங்க, நிறைய அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. உங்களோட கருத்துக்கள் கமெண்டா பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பாக்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். Take care guys. Bye.